வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் பல வருடங்களாக நடந்த சில விஷயங்களை நினைத்து பார்த்தால் ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். நான் தவறு செய்யவில்லை, ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு அவமானங்கள் ஏற்பட்டது? நான் எதை செய்தாலும் ஏன் தோல்வியில் முடிகிறது? இந்த ஒரு கேள்வி அனைவரின் மனதிலும் நிச்சயமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நான் மிகவும் நேசித்தவர்கள் கூட ஏன் என்னை விட்டு போய்விடுகிறார்கள்? எனக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏன் சண்டைகள் ஏற்படுகிறது? இதற்கெல்லாம் ஒரு காரணமானது நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு காரணம் உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக இருந்த சனி பகவானின் சோதனை காலமாக மட்டுமே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அவமானங்கள், கஷ்டங்கள் அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த சனி பகவான் கொடுத்த அவமானங்கள் என்ன தெரியுமா? மேசம் ராசிக்கு சனி பகவான் இயல்பாகவே சோதனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, சனி மற்றும் செவ்வாய் இருவரும் எதிர்த்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் இந்த மாதிரி அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய அதிபதி செவ்வாய், உங்களுக்கு தடைகளை கொடுப்பது சனி பகவான். இவர்கள் இருவருக்கும் எப்பொழுதுமே ஆகாமல் இருக்கும். இதனால் இவர்கள் இருவரும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். முதல் அவமானமாக என்ன தெரியுமா? நம்பியவர்களிடம் மதிப்பு இல்லாமல் போனது. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இங்கே பெரிய ஒரு அவமானமாக இருக்கும். நீங்கள் செய்த நல்லதை கூட யாரும் பாராட்டாமல் இருந்திருப்பாங்க. ஆனா நீங்க மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைத்திருப்பீங்க. எவ்வளவோ நன்மைகள் அனைவருக்கும் செய்திருப்பீங்க. இருந்தாலும் அதை அனைவரும் பொருட்படுத்த வேண்டாம். இருந்தாலும் அதற்கான ஒரு பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? சனி பகவான் உங்களுடைய முயற்சிகளை தாமதப்படுத்தி சோதிப்பார். நீங்க எது செய்தாலும் உடனே அதற்கான பலனானது கிடைக்காது. இருந்தாலும் இந்த ஒரு காலமானது நீங்க செய்கின்ற அனைத்திலும் தோல்விகள் மட்டுமே உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலமாகத்தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு அமைத்திருக்கிறார். உங்களுடைய இரண்டாவது அவமானம் என்ன தெரியுமா? குடும்பத்திலேயே தவறாக புரிந்து கொள்வார்கள். நீங்க ஏதாவது சின்ன தவறுகள் செய்வீர்கள். இருந்தாலும் உங்களுடைய குடும்பம் அதை பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றி, ஏன் இவன் இப்படி பண்றான் அப்படின்னு அனைவராலும் பேசப்பட்டு உங்களுடைய மனதையும் பெரிய அளவுக்கு சோகமான ஒரு நிலைக்கு கொண்டு சென்று விடுவார்கள். நீங்கள் நல்ல எண்ணத்தில் செய்த காரியங்கள் கூட நீ தவறாய் செய்தாய் என்று கூறப்பட்டிருக்கும். ஜோதிடத்திற்கான காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் 11 அல்லது 10ஆம் இடத்தில் சோதனை கொடுத்தால் மதிப்பு தாமதமாகவே கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு பொழுது கொடுக்காமல் இருக்கிறார். இதனால மதிப்பானது உங்களுக்கு பொறுமையாக கிடைக்கும். இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் மதிப்பு என்பது உங்களுடைய குடும்பத்தில் கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். உங்களுடைய மூன்றாவது அவமானம் வேலையிடத்தில் ஏற்பட்ட அவமானம். உங்களை விட குறைவாக வேலை செய்தவர்களுக்கு பதவியானது கிடைக்கும். உங்களுக்கு பின்பு வேலைக்கு வந்தவர்களுக்கு கூட நல்ல ஒரு பதவியானது கிடைத்து நல்ல ஒரு நிலைமையில் இருப்பார்கள். இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் பதவி உயர்வானது கிடைக்காமல் அதே ஊதியத்துடன் அதே வேலையை செய்து கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குன்னு நிறைய வேலைகள் இன்னும் நீங்க கத்திருந்திருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் அதனை நினைத்து நீங்கள் வருந்தி கொண்டிருப்பீர்கள். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? சனி உங்களுடைய பொறுமையை சோதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பொறுமையுடன் அந்த ஒரு வேலையில் இருக்க வேண்டும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. அவமானம் 4, உறவினர்களிடம் ஏற்பட்ட அவமானங்கள். உங்களுக்கு உதவி கேட்கக்கூடிய நிலையானது வந்தபோது அவர்கள் முகம் திருப்பி விட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று வேண்டும் அப்படின்னு ஆகும் பொழுது உங்களுடைய வீடு தேடி வருவார்கள். நல்லா பேசுவது போல பேசி உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளை அவர்கள் பயன்படுத்தி விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அவர்களிடம் போய் நிற்கும் பொழுது அவர்கள் உங்களை ஒரு பொருட்டாய் கூட மதிக்க மாட்டார்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, சனி உங்களை தனியாக நிற்க கற்றுக் கொடுக்கிறார். தனியாக நின்று யாரிடமும் நீங்க போய் கையேந்த கூடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சனி பகவான் இந்த ஒரு செயலை உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். எதை செய்தாலும் ஏன் தோல்வியில் முடிகிறது அப்படின்னு தெரியுமா? முதலாவதாக தொழிலில் தொடங்கிய முயற்சி. நீங்க ஒரு சிறிய தொழில் தொடங்க நினைத்திருப்பீங்க. ஆனால் திடீரென்று பண நெருக்கடியானது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு பண நெருக்கடி எதற்காக ஏற்படுகிறது என்று தெரியாது. அந்த பண நெருக்கடியானது ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய சிக்கல்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். இதற்கு காரணம் சனி பகவான் 10ஆம் இடத்தை சோதித்தால் தொழிலில் தாமதமாகத்தான் வெற்றிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெற்றிகள் கூட கிடைக்காமல் போய்விடும். உங்களுடைய தொழிலை மூடுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உண்டாகியிருக்கும். அடுத்ததற்காக வீட்டுக்கான திட்டங்கள். வீடு வாங்க நினைப்பீங்க. ஆனால் கடன் அல்லது பணம் கிடைக்காமல் தடை வந்து கொண்டே இருக்கும். பணம் உங்கள் கையில் இருந்தாலும் உங்களுக்கு நினைத்த வீடோ நினைத்த இடமோ நிலமோ எது வேண்டுமானாலும் கிடைக்காமல் தள்ளி போய் கொண்டே இருக்கும். அதிலும் ஏதாவது சட்ட சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே வீட்டையும் உங்கள் நிலத்தையும் உங்களால் நினைத்ததை கூட வாங்க முடியாமல் இருக்கும். அடுத்ததாக வேலையில் மாற்றம்.
நல்ல வேலை கிடைக்கப் போகிறது என்று நினைத்த நேரத்தில் அது கைவிடப்படும். ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல ஏதாவது பெயர் சரியில்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னு கூறி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகள் கூட கிடைக்காமல் தள்ளி போடப்படும். உறவு அல்லது திருமணம். நிச்சயிக்கப்பட்ட உறவுகள் கூட திடீரென்று முறிந்து போகலாம். திருமணம் வரைக்கும் போகும். ஆனால் திருமணமானது நடக்காது. பாதியில் நின்று தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு கேவலமான ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். பிடித்த நபர்கள் கூட ஏன் உங்களை விட்டு போவார்கள் தெரியுமா? இதற்கு முக்கியமான காரணம் சனி பகவானின் கர்ம சோதனைகள். இதனால் நீங்க விரும்பிய நபர்கள், முழுக்க முழுக்க நேசித்த நபர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி செல்வார்கள். சனி பகவான் ஒருவரின் வாழ்க்கையில் 2 விஷயங்களை சோதிப்பார். யார் உண்மையானவர், யார் தற்காலிகமாக இருக்கக்கூடியவர் என்று சோதிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பார். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? சனி உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத நபர்களை நீக்கி விடுவார். யார் உங்களுடன் இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்காக உங்களிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத நபர்களை சண்டை, சச்சரவுகள், வாக்குவாதங்களில் ஏற்பட்டு உங்களை விட்டு நீக்கி விடுவார். 2வது காரணம், உங்களுடைய மன உறுதியை அதிகரிக்க அவர் இந்த ஒரு சோதனைகளை செய்து கொண்டிருக்கிறார். 3வது காரணமாக கூறணும் அப்படின்னா, சனி காலத்தில் காதல் உறவுகளானது உடைந்துவிடும். நீங்க எப்பேற்பட்ட காதல்கள் எத்தனை வருடங்களாக செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய காதல் உறவானது நிச்சயமாக உடைந்துவிடும். காரணம் 4. உங்களுடன் இருந்தவர்கள் திடீரென்று உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். அவர்கள் விலகி இருந்தாங்க அப்படின்னா நீங்க போய் தாங்காதீங்க. அவர்களே வந்தால் சேர்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அதை அப்படியே விட்டு விடுங்கள். இதுவும் சனி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளுக்காக மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார். அடுத்ததாக, நினைத்தது ஒன்றாக இருக்கும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது ஒன்றாக இருக்கும். இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? நண்பரை முழுமையாக நம்புவீங்க, ஆனால் அவர் துரோகம் செய்துவிட்டு போயிடுவார். நல்ல வேலை கிடைக்கும் என்று நினைப்பீங்க, ஆனால் அது தாமதமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்கள் உதவி செய்தவர்களே பிறகு உங்களை மறந்துவிட்டு கூட செல்லலாம். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் மற்றவர்களுக்கு பயன் அளித்தது. இதற்கு காரணம் சனி உங்களை பெரிய நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னால் உங்களை சோதித்ததாக இருக்கும். எனவே மேஷம் ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் அதிகமாக இருந்தால் கோபம், அவசரம், முடிவுகளை உடனே எடுக்கக்கூடிய முடிவுக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். இதனால் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். தவறான முடிவுகள், உறவுகள் உடைதல், வேலையிடத்தில் பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், இது அனைத்தும் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் ஏன் தெரியுமா நடந்தது? சனியின் சோதனை காலங்கள், செவ்வாய் பகவானின் அவசர தன்மைகள், ராகு கேதுவின் கர்ம விளைவுகள். இதனால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் அந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். இந்த ஒரு இடைப்பட்ட நாளுக்குள் சனி உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். இதுவரைக்கும் கெடுதல்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் இனிமேல் உருவாக ஆரம்பிக்கும். இதனால் சில மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். நீங்க செய்த உழைப்புக்கு மதிப்பானது கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க செய்கின்ற உழைப்புக்கு பாராட்டுகள் கிடைக்காமல் இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உழைப்பை பார்த்து மற்றும் சில நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்வானது நிச்சயமாக கொண்டு செல்லப்படும். பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். கையில் தங்காத பணம் கூட இனி உங்கள் பக்கம் நிச்சயமாக நிற்கும். முன்பு விட்டு போனவர்கள் மீண்டும் உங்களை தேடி வரலாம். அவர்களை ஏற்றுக்கொள்ளவா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு செய்வது உங்கள் கையில் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புதிய தொடக்கங்களானது நிச்சயமாக ஏற்படும். அந்த ஒரு தொடக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்வது என்ன தெரியுமா? சனி பகவான் தாமதமான வெற்றியை கொடுப்பார், ஆனால் அந்த ஒரு வெற்றி நிலையானதாக உங்களுக்கு மாற்றியிருக்கும். செவ்வாய் பகவான் துணிவை கொடுப்பார். எது செய்தாலும் அதில் ஒரு துணிவானது ஏற்பட்டு, நான் இதில் இறங்கினா என்னால் இதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனசாட்சியை உங்களுக்குள்ள ஏற்படுத்துவார். குரு பகவான் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். சுக்கிரன் பகவான் உறவுகளில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். புதன் பகவான் புதிய புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி அளிப்பார். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு தரக்கூடிய 5 விதமான அதிசயங்களானது இருக்கிறது. 1, புதிய வேலைக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்குள்ள உருவாக்குவார். பணவரவை உங்களுக்கு அதிகரிப்பார். பழைய உறவு திரும்புதல் நிச்சயமாக நடக்கும். குடும்பத்தில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும். உங்களுடைய பெயருக்கு மதிப்பானது கூடும். இது அனைத்தையும் உங்களுடைய அதிபதி உங்களுக்கு ஏற்படுத்துவார். இந்த சனி காரணமாக விட்டு சென்ற நபர்கள் திரும்பி வருவார்கள். இது ஏன் தெரியுமா? சனி காலம் முடிந்ததும் அந்த ஒரு நபரானது உங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். அவர் திரும்பி வருவதற்கான காரணங்கள் உங்களுடைய மாற்றத்தை பார்த்து, உங்களுடைய நிலையை உணர்ந்து, பழைய நினைவுகள் காரணமாக கூட அவர் உங்களிடம் திரும்பி வரலாம். அவர்களை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது உங்கள் கையில் தான் இருக்கும்.
உங்களுக்கு புதிய 4 மாற்றங்கள் நடக்கும். மனதில் ஒரு அமைதியானது ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமையானது கிடைக்கும். நீண்ட நாட்கள் நினைத்த விஷயங்கள் உடனடியாக நிறைவேறிவிடும். வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையானது கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் சனி பகவானுக்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமானது இருக்கிறது. சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி கருப்பு உளுந்தை நீங்கள் தானம் செய்து காகங்களுக்கு உணவு போட்டு சனியின் மந்திரங்களை கூறி பாருங்கள். சனியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். உங்களுடைய மாற்று ரத்தின நன்மைகள் எப்படி தெரியுமா இருக்கும்? செவ்வாய் பகவானுக்கு சிவப்பு கலர் நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். சனி பகவானுக்கு நீலம் நிறத்தையும், குரு பகவானுக்கு புஷ்பக ராகம் நிறத்தையும், சுக்கிரன் பகவானுக்கு வைர நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். எனவே மேசம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை சந்தித்த சோதனைகள் வீண் போகவில்லை. சனி பகவான் ஒருவரை கீழே தள்ளுவதற்காக சோதனை கொடுக்க மாட்டார். அவரை பெரிய ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்ல முன்னால் தான் சோதனைகளை கொடுத்து கொண்டிருப்பார். உங்களுக்கு அந்த ஒரு சோதனையானது முடிந்து விட்டது. இந்த ஒரு நேரத்தில் ஒரு உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக புதிய ஒளியானது ஏற்படும். அந்த ஒரு ஒளி ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.